காரியத்துல நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நட்சத்திரம் என்று சொன்னால் அது ஒரு சிறப்பு மிக்க ஒரு காரியத்தின் அடையாளம். ராபர்ட் பேச கொஞ்சம் குறைச்சு. அது ஒரு சிறப்பான ஒரு காரியத்தினுடைய அடையாளம். இன்றைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிரிக்கெட் டீம்ல சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்டார் பேட்ஸ்மேன், நட்சத்திர துடுப்பாட்ட வீரர். கிளாஸ்ல பிள்ளைகள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, நல்லா சரியாய் செய்தால் நேசரி பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்பாங்க? டீச்சர் ஸ்டார் ஒட்டுவாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நட்சத்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு சிறப்பான காரியத்தினுடைய அடையாளம், மேன்மையான ஒரு காரியத்தினுடைய அடையாளம், வெளிச்சத்தினுடைய ஒரு அடையாளம். இந்த காலை நேரத்திலே அன்றைக்கு சாஸ்திரிகளை இயேசுவை நோக்கி வழிநடத்தின ஒரு நட்சத்திரத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நட்சத்திரம் அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கலாம், கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் இயேசுவை வடிந்து கொள்ளும்படியாய், பாலகனாய் பிறந்த இயேசுவை தொழுது கொள்ளும்படியாய் கிழக்கிலே இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? பைபிள் வாசிச்ச தங்கச்சிக்கு ஒரு மைக் கொடுங்க. வாசிங்க தங்கச்சி. 2 மத்தேயு 2வது அதிகாரம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியார் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், ஜூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அதேனென்றால் ஜூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளைகளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் கிழக்கிலே காண்கிறார்கள். சாஸ்திரிகள் அங்கே இன்னும் கொஞ்சம் குறைச்சிருங்க ஐயா சவுண்ட். சாஸ்திரிகள், இந்த சாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, வைஸ் மேன். அப்படின்னா ஞானவான்கள், ஞானமுள்ளவர்கள், நன்றாய் படித்தவர்கள், இயற்கையை குறித்து ஆய்வு செய்கிறவர்கள், நட்சத்திரங்களை வானியலை ஆய்வு செய்கிறவர்கள், நன்றாய் படித்தவர்கள், சமயத்தை குறித்து நல்ல அறிவுடையவர்கள், காலத்தை குறித்து ஆய்வு செய்கிறவர்கள், சூரிய நட்சத்திரங்களை குறித்து ஆய்வு செய்கிறவர்கள், வரலாறுகளை நன்றாய் படித்தவர்கள், வரலாற்றை நன்றாய் அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வானிலையை குறித்து, வானியல் காரியங்களை குறித்து மாத்திரம் அவர்களுக்கு அறிவிருக்கவில்லை, அவர்கள் அநேக காரியங்களை கற்றறிந்தவர்களாய், தேர்ச்சியுள்ளவர்களாய், படித்தவர்களாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் என்ன செய்வார்களாம்? எது சரியோ அதை தேடுவார்கள், சரியான காரியத்தை தேடுவார்கள், சரியான காரியத்தை செய்ய முயற்சி செய்வார்கள், சரியான காரியத்தை நோக்கி அவர்கள் செல்லுவார்கள். ஹல்லேலூயா. சரியான தீர்மானங்களை எடுப்பார்கள். அவர்கள் தான் யாரு? ஞானிகள். தங்களுடைய தீர்மானங்களிலே அவர்கள் தங்கள் கற்ற காரியங்களை, சரியான காரியங்களை வைத்து சரியான தீர்மானங்களை எடுக்க முயற்சி செய்வார்கள். ஹல்லேலூயா. அங்கே இந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஒரு வானத்திலே ஒரு அதிசயமான நட்சத்திரத்தை காண்கிறார்கள். என்னதை காண்றாங்க?
வானத்திலே அதிசயமான நட்சத்திரத்தை காண்கிறார்கள். அந்த நாட்களிலே வானத்து நட்சத்திரங்கள் பல காரியங்களை, காலத்தினுடைய காரியங்களை அங்கே அறிவிக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். வரலாற்று ரீதியான காரியங்களை நட்சத்திரங்கள் கொண்டு வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆகவே அங்கே கிழக்கிலே அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அதிசயமான ஒரு நட்சத்திரத்தை வானத்திலே காண்கிறார்கள். அவர்களுடைய அறிவின்படி, வரலாற்று ரீதியான சமய ரீதியாக அவர்களுக்கு இருந்த அறிவின்படி அதை அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். இந்த நட்சத்திரம் விசேஷமான ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் என்னது? அதிசயமான ஒரு நட்சத்திரம். அதான் சொல்றாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அங்கே வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் இருந்தாலும் அங்கே அதிசயமான ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் காண்கிறார்கள். யூதருடைய ராஜாவினுடைய பிறப்பை அறிவிக்கிற ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. நட்சத்திரத்தை அவர்கள் கண்டார்கள். அங்கே அந்த அறிவு, அந்த தெளிவு, சரியானவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, ஒரு அறிவு, ஒரு ஆயத்தம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் சரியானவற்றை, சரியான சந்தர்ப்பங்களை, சரியான நபர்களை, சரியான காரியங்களை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே நாம் சரியான தெரிவுகளை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே நாங்கள் தவறி விடுகிறோம், நேரத்தை தவறி விடுகிறோம், சில உறவுகளை நாங்கள் தவறி விடுகிறோம். ஹல்லேலூயா. நாம் தவறாமல் அங்கே அவர்கள் அந்த நேரத்திலே அதை சரியா என்ன செய்தார்கள்? புரிந்து கொண்டார்கள், அடையாளம் கண்டு கொண்டார்கள். அந்த நட்சத்திரம் என்னத்தை சொல்ல வருகிறது என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஹல்லேலூயா. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே கிழக்கிலே என்று சொல்லும் பொழுது அது பெர்சியா தேசத்திலே அல்லது ஈராக் தேசத்திலே அல்லது பாபிலோன் என்கிறதான ஈரான் தேசத்திலே இருந்து இவர்கள் வந்தார்களாம். எங்க இருந்து வந்தாங்க? பாபிலோன் தேசத்திலிருந்து வந்திருக்க வாய்ப்புண்டு, ஈரான் தேசத்திலிருந்து வந்திருக்க வாய்ப்புண்டு. ஏறத்தாழ 1300 தொடக்கம் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இயேசுவை காணும்படியா அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. அவன் சொல்றீங்க ஹல்லேலூயா. ஏறத்தாழ 1300 இருந்து 2000 கிலோமீட்டர். அவர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்று ஆய்வின்படி அங்கே அந்த பயணத்தினுடைய காலம் 3 மாதங்களுக்கு மேலாக இருந்ததாம். எத்தனை மாசம்? 3 மாதங்களுக்கு மேலாய். சிலர் சொல்லுகிறார்கள் அந்த பயணம் 1 வருஷத்தையும் தாண்டி இருக்க வாய்ப்புண்டு. நான் ஜோர்தான் தேசத்துக்கு செல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு வந்தது. கடந்த எங்களுடைய அம்மா அங்கே வந்திருக்கும் பொழுது நான் ஜோர்தான் தேசத்தில் இருந்தேன். அங்கதான் பிரதர் தினேஷ் வேலை செய்கிறார். அந்த நாட்டுக்கு நான் சென்ற பொழுது அந்த நாட்டிலே நெப்போ என்கிறதான ஒரு மலை உண்டு. நெப்போ என்கிறதான மலை. அந்த இடத்துல தான் ஆண்டவர் மோசேயை கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தை மோசேக்கு காண்பித்தார். ஆகவே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நான் அந்த மலையில ஏறி அந்த மலையில இருந்து இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மலையில நான் போய் பார்த்த பொழுது எரிகோவையும் எருசலேமையும் பார்க்கும்படி அங்கே இருக்கிறவர்கள் சொன்னார்கள், இதுதான் எரிகோ, இதுதான் எருசலேம் என்று சொன்னார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அதே வசனத்தை நான் எவிடன்ஸோடு, அங்கே ஆதாரங்களோடு பார்க்கும்படியாய் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது. கிழக்கிலே இருந்து வந்தார்கள். 1200க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் பயணம் செய்து 3 மாதங்களுக்கு மேலாய் அவர்கள் பயணம் செய்து இயேசுவை தொழுது கொள்ளும்படியாய் அவர்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது இந்த நட்சத்திரத்தை அவர்கள் கிழக்கிலே கண்டார்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் கண்ட பின்பதாய் எங்கே அவர் பிறந்திருக்கிறார், நாம் எப்படி அங்கே போவது என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை சிந்தித்திருக்கலாம். 1200 கிலோமீட்டர் தொலைவு எங்கே என்று தெரியவில்லை. அதான் நாங்க பின்பதாய் படிக்கும் பொழுது ஏரோதுவினிடத்திலே வந்து கேட்கிறார்கள், இப்படி நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அவர்களுக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு தடுமாற்றம் இருந்தது. அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். புரியுதா உங்களுக்கு? அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். ஆனால் எங்கே என்கிற குழப்பம் அவர்களுக்குள்ள இருந்தது. ஆனாலும் இந்த நட்சத்திரம்
பதில் கொடுக்கிற ஒரு நட்சத்திரமாய் வந்தது. ஹல்லேலூயா. பதில் கொடுக்கிற நட்சத்திரம், இந்த அதிசயமான நட்சத்திரம் முதலாவது காரியம் அவர்களுக்கு பதில் கொடுத்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. அது இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை மாத்திரம் சொல்லவில்லை, இயேசு பிறந்திருக்கிற இடத்தையும் அவர்களுக்கு காண்பித்தது. ஹல்லேலூயா. இயேசு பதில் கொடுக்கிறவராய் இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நட்சத்திரமாய் இந்த பூமிக்கு வந்தார். பாவத்துக்கு பதிலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு பதிலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு சொன்னார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னுடைய துக்கத்துக்கு பதிலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய நோய்களுக்கு பதிலாய் அதை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியா இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய சாபத்துக்கு பதிலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனைக்கு பதிலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. என் கவலையை மாற்றுவதற்கு பதிலாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்க இயேசு போதுமானவர். எனக்கு பதில் கொடு. எத்தனை பேர் சொல்றீங்க என்னுடைய எல்லா காரியத்துக்கும், என்னுடைய துக்கங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, பாடுகளுக்கு பதிலாய் அந்த நட்சத்திரமாக இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் பதில் கொடுத்த நட்சத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க பதில் கொடுத்த நட்சத்திரம்? எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு எனக்கு பதில் கொடுக்கிற நட்சத்திரம்? என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் ஜெபத்தை கேட்டருளி என் நெருக்கத்தை நீக்கி விட்டார், என் துக்கத்தை நீக்கி விட்டார், என் பாடுகளை நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல 12 மாசமா ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க அநேக நெருக்கம் வந்துச்சையா, அநேக பாடுகள் வந்துச்சையா, அநேக போராட்டம் வந்துச்சையா. எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனோம் அப்பெல்லாம் ஏசப்பா எனக்கு பதில் கொடுத்தார், ஏசப்பா எனக்கு பதில் கொடுத்தார். யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிடல. ஒருவேளை மனிதர்களை தேடி போன பொழுது மனிதர்கள் உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இயேசு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. பதில் கொடுத்த நட்சத்திரம். இரண்டாவது காரியம் வழி நடத்துகிற நட்சத்திரம். ஆமென் சொல்லுவீங்களா? என்னது? வழி நடத்துகிற நட்சத்திரம். அந்த நான் யோர்தான் தேசத்தில் போகும் பொழுது அந்த காலநிலையை நான் பார்த்தேன். அங்கே மலைகளை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். மலைகள் அநேக மிகவும் பயங்கரமான மலைநிலை மலைகள், அதனுடைய பள்ளத்தாக்கு, மலை, அவற்றை பார்க்கும் பொழுது மிகவும் என்னுடைய வாழ்க்கையில நான் கண்டிராத அதிசயிக்கத்தக்க அந்த இயற்கையை நான் பார்த்தேன். ஆகவே நான் சிந்தித்து பார்த்தேன். அங்கே அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது எத்தனை கஷ்டப்பட்டு இருப்பார்கள். பாலைவனத்திலே அங்கே இரவிலே மிக குளிர், மிக மிக அதிகமான குளிர். அங்கே இருந்தவர்கள் அதை அறிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்லுது பழைய ஏற்பாட்டிலே இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேக ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தது? வழி நடத்தினது. இதே மாதிரியான ஒரு நட்சத்திரத்தினுடைய இந்த வழிநடத்தினுடைய சம்பவத்தையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்தார்? நடத்தி வந்தார். இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தாலும் பகலிலே என்னது? மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அதே போல இந்த சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரம் வழி நடத்தினது. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, இது இயேசுவினுடைய பிறப்பை காட்டினது மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் அவர்களை நடத்தினது. ஹல்லேலூயா. தங்கச்சி 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்தை. நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 9வது வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்கள் முன் சென்றது. ஆமென். என்ன செய்ததாம்? பிள்ளை இருந்த, சொல்லுங்க, பிள்ளை இருந்த, வாசிங்க எல்லாரும். பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. இந்த நட்சத்திரம் அவர்களுக்கு பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ஸ்தலத்துக்கு நேராய் அவர்கள் போய் சேரும் வரையிலும், இயேசுவின் இடத்திலே போய் சேரும் வரையிலும் அவர்கள் என்ன செய்தது?
வழி நடத்தினது. ஹல்லேலூயா. வழி நடத்துகிற ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. வழி நடத்தின ஒரு நட்சத்திரம். அந்த பாலைவனத்திலே மிகவும் கடினமான ஒரு பிரயாணம், 3 மாத பிரயாணம், 3 மாதங்களுக்கு மேற்பட்ட பிரயாணம். அங்கே அவர்களுக்கு உணவு பற்றாக்குறையாக இருந்திருக்கலாம், உணவு தேவைப்பட்டிருக்கலாம், பள்ளத்தாக்குகளின் வழியாக சென்றிருக்கலாம், மலைகளின் வழியாக சென்றிருக்கலாம், தண்ணீரின் வழியாக, கடல்களின் வழியாக சென்றிருக்கலாம், அங்கே கல்லர்கள் அங்கே இருந்திருக்கலாம், அநேக நாடுகளின் வழியாக சென்றிருக்கலாம், அநேக பிரச்சனைகள், சேலஞ்ச், சவாலான ஒரு பயணம். ஆனாலும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தினது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இயேசு நம்மை முடிவு பரியந்த நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. அவர் ஒரு பதிலாய் வந்தது மாத்திரமல்ல, என்னை முடிவு பரியந்த நடத்த அவர் போதுமானவர். அவர் என்னை வழி நடத்துகிறவர், சரியான பாதை எனக்கு காட்டுகிறவர், எனக்கு பதில் மாத்திரமல்ல, என் கூட இருந்து என்னை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கைடன்ஸ், வழி நடத்தல் என்பது மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி இருக்காவிட்டால் அவர்கள் இடைநடுவிலே அங்கே தொலைந்து போவதற்கான வாய்ப்பு இருந்தது. என்னது? தொலைந்து போவதற்கான இருந்ததா இல்லையா? இருந்தது. தொலைந்து போவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு கைடன்ஸ், ஒருவர் வழி நடத்தாவிட்டால், ஒரு வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நாம் தொலைந்து போவதற்கான வாய்ப்புண்டு. நம்முடைய இலக்கை விட்டு நாம் தவறி விடுவதற்கான வாய்ப்புண்டு. ஒரு வழிநடத்தல் இருந்தபடியினாலே அவர்களுக்கு சரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருந்தது. இருந்ததா இல்லையா? நம்ம இப்படி போகணும், அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? நட்சத்திரத்தை பார்த்து தீர்மானத்தை எடுத்தார்கள். அங்கே நேரத்தை அவர்கள் மிச்சப்படுத்தினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சரியான கைடன்ஸ் இல்லாமல், ஒரு வழிநடத்தல் இல்லாமல் நீங்கள் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அது உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைந்து கொள்வதிலே தாமதத்தை கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்யும்? தாமதத்தை கொண்டு வரும். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எங்களுடைய கம்பெனியில் நாங்கள் வேலை செய்யும் பொழுது என்ன செய்வோம்? எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 4 ஐஸ் பார்க்கணும். 4 ஐஸ் பிரின்சிபல். எது செஞ்சாலும் 4 கண் பார்க்கணும். காணிக்கு எத்தனை பேர் என்றீங்க? 2 பேர் என்றீங்க, ரைட்? எத்தனை கண் இருக்கு? 4 கண் இருக்கு. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? அங்கே ஒரு கைடன்ஸ், ஒரு வழிநடத்தல் இருக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? நமக்கு சபையிலே ஆவிக்குரிய போதகர்களை, தகப்பன்மாரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நம்மை நடத்தும்படியாக. போதகர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஊழியர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். சபையிலே முதிர்ச்சியுள்ள தகப்பன்மார், தாய்மார்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெற்றோர்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம் கால்களுக்கு தீபமோ, நம் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை நடத்தும், அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. இயேசு பதில் கொடுக்கிறவராய் மாத்திரமல்ல, நம்மை வழி நடத்துகிறவராக வந்தார். நம்மை நற்பாதையிலே நடத்துவார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் உங்களை நடத்துவார், உங்களை விசாரிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அதிசயமான நட்சத்திரம். 3வது காரியம், அந்த வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் இருந்திருக்கலாம். அந்த வானத்திலே அநேக நட்சத்திரங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் இந்த நட்சத்திரம் தனித்துவமான நட்சத்திரம், சிறப்புமிக்க நட்சத்திரம், ஏதோ ஒரு உன்னதமான வேலையை செய்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. தனித்துவமான நட்சத்திரம், சிறப்பான நட்சத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சிறப்பான ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு சிறப்பானவராய் வந்தார். இயேசு தனித்துவமிக்கவராய் வந்தார். இயேசுவை போல ஒரு மனிதன் பிறந்ததும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. இயேசு தனித்துவமானவர். இயேசுவினுடைய பிறப்பு ஒரு அதிசயம். இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த விதம் ஒரு அதிசயம். இயேசுவினுடைய மரணம் ஒரு அதிசயம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம். இயேசு என்கிற பேரே ஒரு அதிசயம். ஹல்லேலூயா.
இயேசுவினுடைய பேரை சொன்னாலே என் வாழ்க்கையில ஒரு சமாதானம். இயேசுவினுடைய பேரை உச்சரித்தாலே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு தனித்துவமானவர், இயேசு சிறப்பு மிக்கவர். அவருடைய பிள்ளையாகிய என்னையும் அவர் சிறப்பாய் மாற்றுவார். என் அப்பா சிறப்பானவர்னா அப்பாட வேலை அவருடைய பிள்ளையும் சிறப்பானவனாய் மாற்றுவது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அப்பா சிறப்பானவர், என் அப்பா தனித்துவமிக்கவர், என் அப்பா அதிசயமானவர். அவருடைய பிள்ளையாகிய என்னையும் சிறப்பாய் மாற்றுவார், என்னையும் அதிசயமாய் மாற்றுவார், என்னையும் தனித்துவமிக்கவனாய் மாற்றுவார், என்னையும் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு வழிகாட்டுகிற ஒரு வெளிச்சமா என்ன ஆண்டவர் மாற்றுவார். நான் அந்த நட்சத்திரத்தை பார்த்து போவதை மாத்திரம் அல்ல, என்னை தொடர்ந்து அநேகரை என்னை பின்பற்றி வருவார்கள் ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. அதிசயமான நட்சத்திரம், அதிசயமான நட்சத்திரம், தனித்துவமிக்க நட்சத்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது ஆண்டவர் அவருடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்தார், அவரை போலவே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. என் அப்பா என்னையும் சிறப்பானபடி மாற்றுவார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, இந்த சாஸ்திரிகளை போல நாம் அவரை தேடும் பொழுது, அவரை உண்மையாய் நேசிக்கும் பொழுது என்னையும் தனித்துவமிக்கவனாய் மாற்றுவார். நீங்க இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் சிறப்பானவர்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு திறமையை வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த சாஸ்திரிகளை இயேசுவிடத்திலே அழைத்து செல்லும்படியாய் எல்லாருக்கும் ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஏதோ ஒரு நியமனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் அதற்காக உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அதற்குரிய தாளந்துகளை உங்களுக்கு கொடுப்பார், திறமைகளை உங்களுக்கு கொடுப்பார். தலையில கையை வச்சு சொல்லுங்க, நான் சிறப்பானவன். அறிக்கை பண்ணுங்க, நான் சிறப்பானவன், நான் தனித்துவம் மிக்கவன், நான் தனித்துவம் மிக்கவன், நான் நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனித்துவம் மிக்க நட்சத்திரம், சிறப்பான நட்சத்திரம். ஆண்டவர் நம்மையும் சிறப்பானவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. கடைசியாய் அந்த அதிசயமான நட்சத்திரம் 10வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் என்னத்தை கொண்டு வந்தது? சந்தோஷத்தை கொண்டு வந்தது. சந்தோஷத்தை கொண்டு வந்த நட்சத்திரம். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு நட்சத்திரமாய் வந்தார், ஒரு அதிசயமான நபராய் வந்தார், ஆலோசனாய் கர்த்தராய் வந்தார், ஒரு பதிலாய் வந்தார், வழி நடத்துகிற ஒரு தெய்வமாய் வந்தார், சிறப்பு மிக்கவராய் வந்தார், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாய் வந்தார். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்திலே வந்தவர்கள் ஒருபோதும் துக்கத்தோடு போகவில்லை. இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த பொழுது அநேக நபர்கள் அவரை சந்தித்தார்கள். அநேக குறைபாடுகளோடு வந்தார்கள், அநேக வேதனைகளோடு வந்தார்கள், அநேக தேவைகளோடு வந்தார்கள். வந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவர்களுடைய குறைகளை நீக்கினார், சந்தோஷத்தோடு அவர்களை திருப்பி அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு என் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு என்னை நேசிக்கிறபடினால எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. இயேசு என்னை கைவிட மாட்டார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறபடினாலே சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் எனக்கு சமாதானத்தை தருகிறபடினாலே சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ள இருந்தா எப்பொழுதும் சந்தோஷம். எத்தனை பேர் சொன்னீங்க இயேசு எனக்குள்ள இருந்தால் சந்தோஷம், துக்கம் இல்ல? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த நட்சத்திரம் எப்படி அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்ததோ அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வீட்டுக்கு மேலாய் வந்த பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இயேசுவும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் வந்தார். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் பாரங்களை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் பாரங்களை ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். அவரே உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வம், உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நட்சத்திரம். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அதுதான் நம்முடைய செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பதிலாய் வந்தார்.
வழிநடத்துகிற ஒரு நட்சத்திரமாய் வந்தார். தனித்துவமிக்கவராய் சிறப்பு மிக்கவராய் வந்தார். நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாய் வந்தார். ஹல்லேலூயா.